அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு ஒரு தாமத மகப்பேறை பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. பொதுவாக தாமத மகப்பேர்ல ஓவுலேஷன் ஃபெயிலியர் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓவுலேஷன் அதாவது சினைப்பையிலிருந்து சினை முட்டை வெளியே வரதான் ஓவுலேஷன் சொல்லுவோம். மாதவிடாயின் போது 14வது நாள் 15வது நாள் அந்த மாதிரி வரும்போது 28 நாள் சைக்கிள்ல 14th 15th டே அந்த சினைப்பையிலிருந்து சினை முட்டையானது வெடித்து வெளியே வரும்போது அதுல ஒரு நீர் திரவம் வரும். அதாவது ஃப்ரீ ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூயிட் உள்ள விழும், பெல்விக் கேவிட்டியில விழும். அதை வச்சுதான் நம்ம ஓவரேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கணிப்போம். அந்த ஃப்ளூயிட் விழுந்தப்புறம் முட்டையானது சினைப்பை குழாய் வழியா வரும்போது திருப்பி அது வழியா வரும்போது இங்க நமக்கு ஒரு கன்செப்ஷனுக்காக ஸ்பெர்ம் கூட கன்செப்ஷன் ஆகி நமக்கு அங்கிருந்து நம்முடைய கர்ப்பப்பையில புதையுது, எண்டோமெட்ரியத்துக்குள்ள, அதாவது கர்ப்பப்பையின் உள் லேயர்ல புதையுது. இதுதான் இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ். அப்போ இது காரணம் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நமக்கு ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி குனாடல் ஆக்சிஸ் நமக்கு நல்லா வேலை செய்யணும். அது என்னெல்லாம் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா அந்த ஓவுலேஷன் டைம் அப்ப பிறப்புறுப்பு விஜயனால உள்ள அசிடிட்டிக் என்வரான்மெண்ட்டை அல்கலைனா மாத்தும். அது என்ன பண்ணும், ஸ்பெர்ம் ஈஸியா ஸ்விம் பண்ணி உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் பாத்தீங்க ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு நம்முடைய கர்ப்பப்பை உள்ள எண்டோமெட்ரியம் லேயரை மெத்த மாதிரி குழந்தை புதஞ்சுக்கிறதுக்கு அது ஏற்பாடு பண்ணுது. சினைப்பையில சினை முட்டை வெளியே வெடிக்கிறது நம்ம லூட்டினைசிங் ஹார்மோன் ஒரு அர்ஜி பண்ணி வெடிச்சு நமக்கு வெளியே வருது. அப்போ இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் எல்லா ஹார்மோனும் குனாடல் ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வேலை செஞ்சா மட்டும்தான் நமக்கு இந்த ஓவுலேஷன் கரெக்டா இருக்கும். அப்போதான் நம்ம கருத்தரிக்க தன்மையை நம்ம பெற முடியும். பொதுவாகவே தாமத மகப்பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கப்பிள்ஸ் இந்த இது நம்ம 3 to 6 months மருத்துவர் அணுகும்போது இதுக்கு 3 to 6 months ஆகும் இந்த ஓவுலேஷனை கரெக்டா கொண்டு வரதுக்கு. ஸோ இது கண்டிப்பா அவங்களுக்கு பொறுமையா தேவை. இது அவசரப்பட்டு இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், இன்னைக்கு நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். இதை கரெக்டா பண்ணா மட்டும்தான் பிரச்சனை வெளிவர முடியும். அதனால தாமத மகப்பேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மினிமம் 3 to 6 months ஒரு டாக்டரை பார்த்து தகுந்த மருத்துவ எடுத்து அணுகுனா மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துல ஈஸியா வெளிவர முடியும். நன்றி.